Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி Prelims 2024 மே 26 எக்ஸாம் நடக்க போகுது. இன்னொரு 7 மாதம் இருக்குது. ஸோ இந்த 7 மாதம் ப்ரிப்பரேஷனுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்காக விஜயதசமி ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 25% வரைக்கும் ஆஃபர் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது இன்னும் 2 days மட்டும் தான் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்குவோங்க. இதில் எதெல்லாம் கவர் ஆகுது நான் ப்ரீஃபாக நான் சொல்லிடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். ஃபஸ்ட்டு விஷயம், யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப பின்னாக முக்கியம். நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாமே தாண்டி பேசிக்காக என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ ரொம்ப பின்னாக அவசியம். ரைட். ஸோ பாருங்கள், ஜாயின் எனி டைம் 24/7 ஆக்சஸ். உங்களால் எப்போ வேணாலும் இதை பார்த்துக்க முடியும். இன்றைக்கி தான் பார்க்கணும், நாளைக்கு தான் பார்க்கணும், அந்த மாதிரி கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி இதை வாங்கிட்டீங்கன்னா உங்களை எப்போனா பார்த்துக்க முடியும். இதில் கவர் ஆகிற விஷயங்கள் ஃபஸ்ட்டு என்சிஆர்டிஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். என்சிஆர்டி படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஏன் படிக்கணும், எப்படி கேள்வி கேட்பாங்க, அதுக்கான வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். பேசிக் ரொம்ப அவசியம். ஸோ 6th to 12th வரைக்கும் என்சிஆர்டிஸ் எதெல்லாம் கவர் ஆகுதோ லைன் பை லைனாக சாப்டர் வைஸாக டாபிக் வைஸாக எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கும். என்சிஆர்டி மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டிக் பார்த்தீங்கன்னா லட்சுமிகர் ரொம்ப பின்னாக அவசியம். ஒரு பெரிய புக்காக இருக்கும். அந்த ஒரு பெரிய புக்கு லைன் பை லைன் டீச் பண்ணி என்னென்ன வேர்டு கொடுத்துருக்காங்க, நாட்டு, ஒன்லி, இஸ் அப்படின்னு எல்லாமே டீச் பண்ணி ஒரு 60 வீடியோ அதை மட்டும் பார்த்தாலே பாலிட்டி கம்ப்ளீட்டாக பின்னாக கவர் ஆகிடும். சரியா? இதே மாதிரி ஜிசிலியாங்கான வீடியோஸ், ஸ்பெக்ட்ரம்கான நோட்ஸு, எக்கனாமிக்கான நோட்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ப்ளஸ் இதில் டெஸ்ட் சீரிஸும் பின்னாக உண்டு. ஏன்னா யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் ரொம்ப பின்னாக அவசியம். நம்ம எவ்வளோ தான் படித்தாலும், இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் கிளாஸ் எடுத்தனால மட்டுமே கிளியர் பண்ணிட முடியாது. கிளாஸ் எடுத்தாலும் படித்தாலும் எம்சிக்யூ சால்வ் பண்ணி ஆகணும். யார் ஒருத்தர் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 50-100 பேப்பராவது நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போனால் தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். நம்ம படிக்கிற டெஸ்ட் கொஷின்ஸ் அப்படியே அங்கே வரப்போகிறது கிடையாது. ஜாக்ஸ் போட்டால் மாதிரிலாம் அப்படியே வராது. ஆனால் ஒரு கொஷினை எப்படி அணுகணும், குவாலிட்டி இருக்குது அப்படின்னா இப்போ ஆர்டிகல் 14 அப்படின்னு சொல்லும் போது ரைட் டு ஈக்குவாலிட்டியில் என்ன மாதிரி கேள்விகள் ஃப்ரேம் பண்ணலாம், என்ன மாதிரி கேட்பாங்க, ஈக்குவாலிட்டி புக்கில் இருக்கிறது மட்டும்தான் வரும் அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஜென்ரலான ஒரு டாப்பிக்கை கொடுத்து அதை பேஸ் பண்ணி லிங்க் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் தான் கொண்டு போக முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கான டெஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? அடுத்த விஷயம், எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ், இண்டிவிஜுவல் மென்டரிங். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் ஒரு பெரிய அகாடமி நம்ம போய் ஜாயின் பண்ணும் போது கேட்க முடியாமல் பின்னாக இருக்கலாம். பட் இந்த இடத்துல உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ நீங்கள் பின்னாக கேட்டுக்கலாம். எல்லா டவுட்ஸும் பின்னாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஸோ Prelims 2024க்கான ஸ்பெஷல் பேட்ச் ஆஃபர் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் இன்னும் பின்னாக ஈஸியாகிடும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.